அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். அண்ணா வணக்கம், நான் பள்ளிக்கோளையில இருந்து பேசுறேண்ணா. சொல்லுங்கண்ணா. இது நம்ம வண்டியில இருந்து டிரைவர் வந்து ஒரு 1,60,000 பணம் திருடிட்டு போயிட்டாங்கண்ணா. ஐயோ. அதாவது இது நடந்தது 6வது மாசம்ண்ணா. ஆ. அதாவது மேல டெல்லி போயிட்டு வந்த வண்டி வாடகை வாங்கிட்டு கோயம்புத்தூர் வந்து லோட ஏத்திட்டு வந்துட்டு ஆள் விட்டுட்டு எஸ்கேப் ஆயிட்டான். அதாவது அங்க இருந்து ஏத்திட்டு வந்த வாடகை கோயம்புத்தூர் வாங்கிட்டாப்பியா? ஆமாண்ணா, இறக்குனது கோயம்புத்தூர். ஆ. அப்படியே முழுசா வாங்கிட்டு ஆள் எஸ்கேப். அவன் பேருண்ணா? ஆனா பேர் வந்து பாலாஜினா, நம்ம தொலசம்பட்டி உள்ள மாதநாயக்கம்பட்டிங்கண்ணா. சரி, என்ன ப்ரூஃப் வச்சிருக்கீங்க டிரைவருது? ஆனா எல்லாமே கேஸ் கொடுத்து சிஎஸ்ஆர் வரையும் போட்டேண்ணா. சரி. சிஎஸ்ஆர் எல்லாம் போட்டாச்சு. 1 மாசம் டைம் கொடுத்தாங்கண்ணா. 1 மாசத்துல பணம் கொடுத்துறேன்னு சொல்லி டைம் கொடுத்தாங்கண்ணா. ஓ, அதாவது டிரைவரை கூப்பிட்டு பேசிருக்காங்க, 1 மாசத்துல தரேன்னு சொல்லிருக்கா அப்படி? அதாவது ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி ஒய்ஃப், டிரைவரோட ஒய்ஃபை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்கண்ணா. ஸ்டேஷன்ல வந்து 1 மாசத்துல அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு செக் போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்கண்ணா. அந்த 1 மாசம் டைம் முடிஞ்சு கூப்பிட்டு கேட்டாக்க செக்க கலெக்ஷன் போட்டு பாத்துக்காங்க, பணம் இல்ல அப்படின்ட்டான். கொடுக்க முடியாது, நீங்க கேஸ் போட்டு பாருங்க அப்படின்ட்டான். ஸ்டேஷன் வந்து எந்த ஒரு ஆள் சிக்கட்டும் புடிச்சிட்டு வந்து கூப்பிடுறான் அப்படின்ட்டாங்க நங்கவலி ஸ்டேஷன்ல. அப்புறம் வந்துட்டு செக்கு வந்து வக்கீல்கிட்ட கொடுத்து பேங்க்ல கலெக்ஷன் போட்டு வக்கீல்கிட்ட கொடுத்துட்டேங்கண்ணா. ஆனா ஆள் எங்க இருக்கான்னு தெரியல. அதே மாதிரி அங்க நங்கவல்லியில மாதநாயக்கம்பட்டியில இருந்து ஒரு லாரிய வந்து அதுலயும் டிரைவரா ஓடி அந்த வண்டியை கொண்டு வந்து நாமக்கல்ல அடமானம் வச்சு அந்த ஒரு பிரச்சனை. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்குங்கண்ணா. ஓ, அதுக்கு பிறகு இந்த வேலை வண்டியை கொண்டு வந்து அடமானம் வச்சுட்டா அப்படி? ஆமாங்கண்ணா, நாமக்கல் அடமானம் வச்சு கடைசி நாமக்கல்ல இருந்து மீட்டு சங்ககிரி கொண்டு வந்து சங்ககிரியில வந்து 2013 மாடலுக்கு 18 புக்கு போட்டு குடியாத்தத்துக்கு வண்டி வித்துட்டாங்கண்ணா. அவனே? ஆமாங்கண்ணா. இல்ல, நாமக்கல்ல கொண்டு வந்து அடமானம் வைக்கிறான், அப்புறம் அவனே அதை வந்து மீட்டிட்டு சங்கேரி போய் புக்கு போட்டானா? புக்கு போட்டு வண்டி வித்துட்டான். அது எந்த ஒரு ஓனர்னா? அது வண்டி பழைய ஓனர் வந்து மாதநாயக்கம்பட்டியே தாங்கண்ணா. உங்க ஊரு? இல்லைங்கண்ணா, நான் வந்து பள்ளிப்பாளையம்னா, டிரைவர் வந்து தாரமங்கலம் பக்கத்துல மாதநாயக்கம்பட்டி. ஓ, அவன் ஊருக்கார முதலாளியே ஏமாத்தி விட்டான். ஆமாண்ணா. அப்புறம் அதையும் போய் ஸ்டேஷன்ல அவரும் எஸ்பி ஆபீஸ்ல, சேலம் எஸ்பி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து வண்டி ரெக்கவரி பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஓ, சரி சரி. இந்த 2 பிரச்சனையும் ரிமாண்ட் பண்ணணுங்கிறதுனால இப்ப ஆள் தலைமறைவா இருக்கான். ஓ. எங்க இருக்கான்னு தெரியல. இப்போ அவங்க ஒய்ஃப் எல்லாம் இங்க ஊர்ல தான் இருக்காங்களாண்ணா? ஊர்லதான் இருக்காங்கன்னா, அவங்கள கேட்டா எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. அன்னைக்கு ஸ்டேஷன் வந்து எழுதி கொடுத்தது ஒய்ஃப் தான் எழுதி கொடுத்தாங்க. ஒய்ஃப் தான் எழுதி கொடுத்தாங்க. கேட்டா, ஆனா அன்னைக்கு ஸ்டேஷன்ல எழுதி கொடுத்துட்டு போனப்பே சொல்லிட்டாங்க, எதா இருந்தாலும் நீங்க அவங்களதான் கேட்டுக்கணும், எங்களை வந்து கேட்க கூடாதுன்னாங்க ஸ்டேஷன்லயே. ஓ, ஸ்டேஷன்ல உங்ககிட்ட சொல்லிட்டாங்களா? ஸ்டேஷன்ல போலீஸ்கார்கிட்டே சொல்லிட்டாங்க, எதா இருந்தாலும் நீங்க அவங்கள பார்த்து கேட்டுக்காங்க, பணம் கொடுக்கல வைக்கல அப்படிங்கறத வந்து என்கிட்ட வந்து கேட்க கூடாது. ஒய்ஃப் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க? ஆமாண்ணா. ஓ, வந்து பட் ஸ்டேஷனுக்கு வந்தாங்க, வந்துட்டு வந்து உங்ககிட்ட இப்படி சொல்லிட்டாங்க. நீங்க வந்து அவன் வரல அப்ப ஸ்டேஷனுக்கு? அவனுதான் வந்தாங்கண்ணா, டிரைவர் தான் வந்தான். ஓ, நேரா கூட்டத்தை ஒப்படைச்சிட்டாங்க? ஆமா, ஒப்படைச்சு இதுக்கு மேல நீங்க பாத்துக்குங்க, என்கிட்ட எதுவும் கேட்க கூடாது, வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆமாண்ணா. ஓ, அன்னைக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல டைம் கொடுத்ததுனால ஆல் எஸ்கேப்? ஆமாண்ணா. செக் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவங்க விட்டுட்டாங்க? செக் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு சரி அந்த டைமுக்கு பண்ணி கொடுத்துருங்க, சரி பண்ணி கொடுத்துறேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஆள் தலைமறை ஆயிட்டாங்கண்ணா. இதுல வந்துட்டு அவன் டிரைவரோட தம்பி வந்து ஏதோ கான்ஸ்டபிளா இருப்பா அப்படியா இருக்குங்கண்ணா. எந்த ஊர்ல? திருப்பூர்லயே அவினாசியிலே சொல்றாங்கண்ணா, செங்கப்பள்ளி பெருமாநல்லூர் அந்த இதுல இருக்கு அப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அவரை கூப்பிட்டு விசாரிச்ச வரையும் நான் இதுல எதுவும் இன்வால்வ் ஆக மாட்டேன், நீங்க என்ன வேணாலும் பண்ணி கேஸ் போட்டாலும் சரி ரிமாண்ட் பண்ணாலும் சரி நான் எதுவும் கண்டுக்க மாட்டேன்ட்டு அப்படி. ஆனா வந்து பார்த்தா இப்ப விசாரிக்கும் போது கேட்டாக்க தம்பி தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி சொல்றாங்கண்ணா. இல்ல அப்படி இருக்காதுன்னா, இப்ப என்னன்னா அவரு போலீஸ்ல இருக்கிறதுனால இவன் கொஞ்சம் வெளியில இந்த மாதிரி சொல்லி தெரிவான். அத நம்ம வந்து கன்ஃபார்மா சொல்ல முடியாது இல்லீங்களா? ஏன்னா இல்லைன்னா அவரு அப்படி சொல்ல மாட்டாருல்ல. ஆமாங்க. இப்ப என்னன்னா சும்மா என் தம்பி போலீஸ் என்னால என்னை ஒண்ணும் பண்ண முடியாது அந்த ஒரு திமிரு கூட இவனுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பான். ஆமாண்ணா. இதுல வந்து எங்க அப்பா வந்து ஃபாரஸ்ட் ரிட்டையர் ஆகி இறந்துட்டா அப்படி. ஆனா ஃபேமிலி எல்லாம் நல்ல ஒரு ரிச்சா தான் இருக்காங்கன்னா, ஆனா இவன் மட்டும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அதான் இப்போ டக்குன்னு வண்டியில ஏறி பாருங்க. உங்க வண்டியில எவ்வளவு நாள் ஓடனா?
ஆனா நம்ம வண்டியில 3 ட்ரிப் தானே. நம்ம ரெகுலர் டிரைவர் அவர் பக்கத்து காடுங்கண்ணா. பக்கத்து வீடு. அவர் எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஒரு 2 ட்ரிப் மாத்தி விட்டாரு. 2 ட்ரிப் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா 3ஆவது ட்ரிப் இந்த வேலை. அதான் ஒரு 3 ட்ரிப்ல எவ்வளவு? 1,65,000. 1,60,000. இப்ப படி வந்திருக்கு 2 லட்சம் ரூபாய். உங்க வண்டியில 2 லட்சம் ரூபாய் 3 ட்ரிப்ல. ஆமாண்ணா. இன்னொரு வண்டியை கொண்டு போய் அடமானம் வச்சு புக்கு போட்டு விக்கிறான். அதுல 2 லட்சம் ரூபாய். அப்ப ஏன் அதை பண்ண மாட்டான்? இது எங்க நம்ம பிடிக்கிறோம்? அதுதான் இவனுக்கு தொடர்ந்து வாய்ப்பு கிடைச்சிட்டே இருக்குதுன்னா, அதான் வாய்ப்பு கிடைச்சிட்டே இருக்குன்னா, அதாவது இது யாருமே எந்த ஸ்டெப்பும் எடுக்கலைங்கண்ணா. யாருமே, அதாவது அந்த லாரி ஓனர் வந்து எங்க சொந்த ரிலேட்டிவ்னா, மாமா இந்த அந்த மாதிரி. அதனால வந்துட்டு அவரு அது ஏதோ ஸ்டெப் எடுக்கல. சரி பாத்துக்கலான்ட்டு இருந்தாருண்ணா. இவன் மூஞ்சி வெளியில வரும்போதுதான் இன்னும் என்னென்ன பண்ணிருக்காங்கிறது வெளியில வரும். ஆமாண்ணா. ஃபர்ஸ்ட் நம்ம பிரச்சனையானதுக்கு அப்புறம் போயிட்டு கேஸ் கொடுத்து எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அவரு ஒரு வாரத்துல அவரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாருங்கண்ணா. அவரும் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் லாரி ரெக்கவரி பண்ணிட்டாங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஆள் கிடைச்சாதான் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஷன்ல வந்து சொல்றாங்க. ஹைகோர்ட்ல ஜாமீன் போட்டிருக்கிறதா சொல்றாங்க. ஆனா ஜாமீன் கிடைக்கல, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆள் எங்க இருக்கான்னு தெரியல. அதுதான் இது. ஏதாவது ஆனா நீங்க ஃபுல் டீடைல் எனக்கு போட்டோ, எஃப்ஐஆர் காப்பி, சிஎஸ்ஆர் காப்பி, அவர் இருந்தா பாருங்க, அவரையும் கொஞ்சம் பேச சொல்லுங்க. அவர் வண்டி எப்படி ரெக்கவர் பண்ணாங்க? வாங்கினவன் என்ன திருட்டு வண்டி விக்கிறவனா எப்படி அவன்? ஆனா அதாவது சங்ககிரி புரோக்கர் மூலியமா ஆர்சி போட்டு கிருஷ்ணகிரிக்காரருக்கு 7.5 லட்சம் ரூபாய்க்கு வித்திருக்காங்கண்ணா. என்ன மாடல்னா அது? 13 மாடல். ஆனா ஆர்சி போட்டிருக்கிறது வந்து 18 மாடல் ஆர்சி. அடே எங்க அப்பா. அத வந்து 7.5 லட்சம் ரூபாய்க்கோ அந்த 8 லட்சம் ரூபாய்க்குள்ள ஒரு சம்திங்னா. அதான் 2018 மாடல் 12 வீலனா? 12 வீலுங்கண்ணா. அவருக்கு ரேட்டு கம்மியா கிடைக்குதுன்னு அவர் வாங்கிட்டாரு. அவரு வாங்கிட்டு ரெடி காசு போட்டு எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு கிருஷ்ணகிரியில போய் HDFC பேங்க்ல லோன் போடலாங்கிறப்ப வெரிஃபிகேஷன் பண்ணும்போது இது வண்டி வேற ஆர்சி வேற, லோன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அவன் என்ன பண்ணிட்டான், வெளியில வாங்கின கடனை சமாளிக்கிறதுக்காக அந்த வாங்கிட்டு போன ஆளு கொண்டு போய் குடியாத்தத்துல கொண்டு போய் 10 லட்சம் ரூபாய்க்கு அடமான வச்சிட்டா. அப்படின்னா அது வந்து அது எப்படின்னா சேஸ் நம்பர் இன்ஜின் நம்பர் மாத்திட்டாங்க, வண்டி நம்பர் மாத்திட்டாங்க. மேம்போர்டு அந்த பழைய ஓனர் இங்க மாதநாயக்கம்பட்டியில இருக்காரு பாத்தீங்களா, அவரு மேம்போர்டு ஓனர் அட்ரஸ் ஃபுல்லாக அவரு அந்த இது அழிக்கல. ஓ, இது மாதம்பட்டிக்காரதான் இருக்குது. ஆமாண்ணா. அவர் பேர் விஜயகுமார், வண்டி ஓனர் பேரு. கிருஷ்ணகிரியார் நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல அவரால, அதனால அப்படியே கொண்டு போய் அடமானத்துல வச்சிட்டாரு. இந்த சைடுல ஓனர் பர்டிகுலர்ஸ் வரும் பாத்தீங்களா, அதெல்லாம் அழிக்கலைங்கண்ணா. இதை அழிச்சிருந்தா வண்டியை கண்டுபிடிச்சிருக்க முடியாது. இதெல்லாம் அழிக்காதனால கண்டுபிடிச்சு வண்டியை எடுத்துட்டு வந்துட்டாரு. இப்ப கடைசியா அந்த இவங்க வாங்கணுங்க பணம் தான் போச்சு. ஆமாண்ணா. அடமானம் கொடுத்தவங்க பணம் போச்சு. கிருஷ்ணகிரிக்காருக்கு 2 லட்சம் ரூபாய் லாபம் தான். 7.5 வாங்கி அவர் 10க்கு அடமானம் போட்டாரு. அவர் வேலையை பாத்துட்டாருண்ணா. அதுல இப்ப நம்ம பிரச்சனை உள்ள போவோம், அது ரெண்டும் ஒன்னா வரவும் தலைமுறை வருதானா. அதுதான் ஏதாவது நியூஸா போடலாங்களா எப்படி என்னன்னு கேட்கலாம். போட்டு விடலாம், ஒன்னும் தப்பு இல்ல. எனக்கு டீடைல்ஸ் எல்லாம் போட்டோ கிட்ட எல்லாமே அனுப்பிவிடுங்க. எல்லாமே வாட்ஸ்அப் பண்ணிருக்கீங்கண்ணா. எனக்கு சிஎஸ்ஆர் காப்பி, நான் கொடுத்த கம்ப்ளைண்ட், அவரு டிரைவரோட போட்டோ, மொபைல் நம்பர், அவங்க வீட்டுக்கார மொபைல் நம்பர் தான் அனுப்பிவிடுங்க. நாங்களே விசாரிச்சு பாக்குறோம். என்ன வயசுனா இருக்கும்? டிரைவர் இருக்காங்கண்ணா. டிரைவருக்கு ஒரு 35-40 இருக்கும். 40 இருக்கும். ஒரு நல்ல குடும்பத்துல இருந்து வந்து இப்ப தேவையில்லாம ரூட் மாறிட்டாரு. ஆமா. இதுக்கு அந்த டிரைவர் வந்து ஜீவாவில வந்து பர்மனன்ட் டிரைவருங்கண்ணா. மேட்டூர் டிப்போல ஜீவா பஸ்ல பர்மனன்ட் டிரைவரு. அங்க ஏதாவது கையாடல் பண்ணனால வேலையை விட்டு துரத்திட்டாங்க. வேலையை விட்டு துரத்திட்டாங்க. பர்மனன்ட் டிரைவரு வேலை போயிடுச்சு. டிப்போலயே ஏதாவது கையாடல் பண்ணனால வேலை போயிடுச்சு. அதாவது நான் வந்து ஜேசிபி ஓனர்னா 2 12 இருக்கு. நம்ம வண்டியில ஆல்ரெடி ஓடிட்டு இருந்த டிரைவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணி ஏத்தி விட்டாரு. அதான் அவரு சுச்சுவேஷன், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போகணுங்கிறதுனால ஏத்தி விட்டாரு. அந்த நம்பிக்கையில நானும் விட்டுட்டேன். சரியா நான் விசாரிக்கல. சரி 2 நட கரெக்டா கணக்கு வந்துச்சுங்கண்ணா. ஆர்டிஓ பிசி எல்லாமே கரெக்டா கணக்கு வந்தது, எல்லாமே கரெக்டா இருந்தது. 3ஆவது நட மேல போயிட்டு வந்த வாடகை அப்படியே முழுசா கிளம்பிட்டு இருந்த வாடகை வாங்கிட்டு 2 நடையும் உங்ககிட்ட ஒரு நல்ல நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்காரு.
ஆமாண்ணா. பரவாயில்ல, நல்ல டிரைவரா கிடைச்சிட்டாங்க நீங்களும் நினைச்சிட்டீங்க. ஆமாண்ணா. ஓகே ஓகே ஓகே. பிரச்சனை எல்லாம் பார்த்தோம்னா நம்பிக்கையா ஓர டிரைவருங்க நம்மளால நம்ப முடியலங்கண்ணா. உண்மைண்ணா. இன்னைக்கு பெரிய பிரச்சனையே அதுதான். ஆமாண்ணா, நம்பிக்கையா எல்லாத்தையும் சந்தேகப்பட தோணுது இப்போ. ஆமா, நம்பிக்கையா ஓடுற டிரைவருங்களா நம்ம கிட்ட இப்ப நான் மோட்டார் ஃபீல்டுக்கு வந்து 2004 இருந்து இருக்குங்கண்ணா. இன்னைக்கு எனக்கு வயசு 38ஆகுதுண்ணா. நான் 16 வயசுல வண்டி போட்டேன். 16 வயசுலயே நான் வண்டி போட்டேன். படிக்கலைண்ணா, நான் வந்து 9th தான் படிச்சிருக்கேன். 16 வயசுலயே வண்டி போட்டேன்னா. இன்னைக்கு ஜேசிபி நானே ஓட்டிக்கிறேன். 2 பாண்டியில் இருக்குங்கண்ணா. இதுல வந்து நம்ம கிட்ட நம்பிக்கையா இப்போ 6 மாசம் 10 மாசம் ஓர டிரைவிங்ல நம்மளால நம்ப முடியல. அதான் புரியுதுங்கண்ணா. இதுக்கு முன்னாடி யாராவது இந்த மாதிரி பண்ணிருக்காங்கண்ணா உங்களுக்கு உங்ககிட்ட? இல்லைங்கண்ணா, இல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பட் இந்த மாதிரி இந்த நிகழ்வே உங்களுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணுது. ஆமாண்ணா, இதுதான் ஃபர்ஸ்ட். ஒரே அமௌண்டா 1,60,000 நம்ம நீ மோட்டார் தொழில் பண்றதே பெரிய விஷயமா இருக்குங்கண்ணா. கண்டிப்பா ஒரே அமௌண்டா போறதுனால இதை நீங்க முதல்லயே கொண்டு வந்துருக்கலாமண்ணா. ஏன்னா இவ்வளவு நாள் இப்ப இன்னொரு ஓனரும் மாட்டிக்கிட்டாரு. அவருக்கு ரெக்கவர் ஆயிருச்சு. ரெக்கவர் ஆகாம இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவரும் மாட்டிருப்பாரு இல்லையா? ஆமாண்ணா. இப்ப எந்த ஓனர் மாட்டிட்டு இருக்காருன்னு தெரியல. இப்ப அவரே லைசன்ஸ் வச்சுட்டு எங்க ஓடிட்டு இருக்கிறாருங்கிறது தெரியல. ஆனா அதாவது இப்போதைக்கு வண்டி அந்த வண்டியில டியூட்டில இல்லைன்னா, டியூட்டில வந்து எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னா, விசாரிச்ச வரையும். இப்ப நேத்து வெள்ளிக்கிழமை பேசினேன் நான் ஸ்டேஷன்ல கூப்பிட்டு, ஜாமீனுக்கு தான் மூவ் பண்ணிட்டு இருக்கு. அப்படி இன்னும் ஜாமீன் கிடைக்கல, கிடைச்சதும் நாங்க கூப்பிடுறோம் வாங்கன்னு இருக்கிறாங்க. ஓஹோ. அதுதான் இத வச்சு நான் எஸ்பி ஆபீஸ்ல ஒரு பெட்டிஷன் குடுக்கலாமா அப்படின்னு ஒரு யோசனை பண்ணிட்டு இருக்கேன்னா. கொடுங்கண்ணா, தாராளமா கொடுங்க. சரிண்ணா. என்னன்னா இப்ப நீங்க சொல்றதுதான், இப்போ இதனால இப்ப இவரு பண்றதுனால நம்ம மத்த டிரைவர்களையும் சந்தேகப்படும்படியான சூழ்நிலை வந்துருது. ஆமாண்ணா. இந்த மாதிரி ஆட்கள்லாம் மறுபடியும் டியூட்டிக்கே போகாம பண்ணால் மட்டும்தான் இந்த தொழில் உருப்படும்னா ட்ரைவர்கள் மேல இருக்கக்கூடிய அவப்பெயரும் மாறும். ஆமாண்ணா, அதாவது இவருங்க ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாங்க, அது ஆல்டானா சாப்பிடுறாங்க, அது நம்ம தவிர்க்க முடியாதுங்கண்ணா. நல்ல டிரைவருங்கெல்லாம் இருக்காங்க. அதே அவர் நம்ம கிட்ட சொல்லி ஏத்தி விட்ட டிரைவர் வந்து அவர் கையில நான் 3 லட்சம் ரூபாய் வரையும் பணம் கொடுத்துருக்கேன். எனக்கு எந்த பயமும் இருக்காது, எந்த டென்ஷனும் இருக்காது. 3 லட்சம் ரூபாய் வரையும் வாடகை கையில பணம் இருக்கும். அவர் எங்க சந்தர்ப்பம் இருக்கோ அங்கதான் எனக்கு பணம் போடுவாரு. அவரு ஓன வரையும் எனக்கு எந்த பயம். இப்ப இந்த டிரைவர் பண்ணனதுனால இப்ப இருக்கிற டிரைவர்களும் நம்ம சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. புரியுதுண்ணா. சப்போஸ் நம்ம போன் பண்ணும்போது எடுக்கல, வந்தது சின்ன ஒரு இதா இருக்கும்போது நமக்கு பயமாயிருது. புரியுது. எந்த டிரைவரையும் நம்ம நம்பி அமௌண்ட் கொடுக்க முடியல. அதாவது நம்ம அட்வான்ஸ்லோட ஏத்தினாலும் டிரான்ஸ்போர்ட்டுக்காரங்கிட்ட நம்ம இந்த ரிசீவ்டு பேலன்ஸ் வாங்குறதுக்குள்ள உயிர் போய் உயிர் வருதுன்னா, அந்த நடைக்கு மிச்சமாகறதே 10 ரூபா 15 ரூபா தான் மிச்சமாகணும். அந்த 10,000 ரிசீவ்டு பேலன்ஸ் வாங்குறது 40 நாள் 50 நாள் அவங்களுக்கு போயாம போன் பண்ணி 4 டைம் 5 டைம் போன் பண்ணி தான் நம்ம வாங்குறதா இருக்கு. இந்த பயத்தினால 2 வாடகை லோடு ஏத்த முடியலைங்கண்ணா. புரியுதுண்ணா. 2 வாடகை ஏத்தனா நமக்கு ஒரு 10 ரூபா சேர்ந்து மிச்சமாகும். இந்த பயத்தினாலே அட்வான்ஸ் லோடா தொலைவரதா இருக்கு. அதுதான் என்ன ஒரு இது கேட்கலாம் அப்படிங்கறதுக்காக போன் பண்ணுங்கண்ணா. சரிங்கண்ணா. இந்த மாதிரி ஆட்களை வெளியில கொண்டு வந்து வேற பக்கம் டியூட்டி ஏத்த விடாம தடுத்தால் மட்டும்தான் மற்றவர்களுக்கும் ஒரு பயம் வரும். ஆமாங்கண்ணா. அதாவது இதுல வந்து என்னன்னா, இவரு இந்த லாரி ரெக்கவர் பண்ணத தினமலர் பேப்பர்ல போட்டாங்கண்ணா. ஓ சரி. அத வந்து நான் வாட்ஸ்அப் பண்ணிருக்கேன் உங்களுக்கு. ஓகே. அத வந்து மாதநாயக்கம்பட்டியில ஒரு டிரைவர் வந்து வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸா வச்சுட்டாரு. வச்சதுக்கு அதுல ஊர்ல கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. நீ எப்படி அவனை ஸ்டேட்டஸ் வைக்கலாம், பப்ளிக் பண்ணலாம் அப்படின்ட்டு. அடேங்க அப்பா, ஊருக்காரங்க சப்போர்ட். அவனுக்கு தெரிஞ்சவங்க, அந்த டிரைவருக்கு தெரிஞ்சவங்க கொஞ்சம் சப்போர்ட். அதனாலதான் இது பப்ளிக்காவே போகணுங்கிறதுக்காக நமக்கு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு வாரமா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கு கொஞ்சம் வேலை, அதனால அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ண முடியல. சரிங்கண்ணா. அது அப்பாவுக்கு வண்டி எடுத்து கொடுத்து. ஆமா நண்பர் தாங்கண்ணா. சரி. அவரும் நண்பர் தாங்கண்ணா. அவரு தான் சொன்னாரு, நீங்க கூப்பிட்டு பேசுங்கண்ணா, அவரு போட்டு விடுவாரு, அவன் போட்டோ எல்லாமே அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு போன வாரத்துல கான்டாக்ட் பண்ணேன். செல்லு சுவிட்ச் ஆஃப்ல இருந்தது இந்த நம்பர். ஏதாவது மீட்டிங்ல இருந்திருப்பீங்களாட்டு இருக்கு. இருந்தது. அப்புறம் மறுபடியும் கான்டாக்ட் பண்ண முடியலைன்னா அதான் இன்னைக்கு கூப்பிட்டேன்னா. சரிண்ணா. ஒண்ணு தப்புல நீங்க அனுப்பி விடுங்க. நாம முதல்ல வந்து வெளியில கொண்டு வரலாம். இந்த மாதிரி ஆளா பார்த்தா தகவல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டு விடுவோம்.
அதாவது அவனுடைய போட்டோ, ஆதார் கார்டு எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிருக்கேங்கண்ணா. சிஎஸ்ஆர் காப்பி, அந்த தினமலர் பேப்பர்ல வந்தது எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிருக்கேங்கண்ணா. சரிங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா. அந்த ஸ்டேஷன் அதுல யார் டீல் பண்ணாங்களோ அவங்க நம்பர் இருந்தா கூட அனுப்பிவிடுங்க. அவர் நம்பரையும் போட்டுடலாம். இந்த மாதிரி தகவல் கிடைச்சுன்னா நேரா காவல்துறையை கான்டாக்ட் பண்ணுங்கன்னு கூட போட்டு விட்டுறலாம். சரிங்கண்ணா. அது வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தது ரவிக்குமாருங்க சார், அவரு ஸ்டேஷன் எஸ்ஐ. சரி, அவர் நம்பர் வேணா போடலாங்களா? இல்ல அது போட நீங்க வேணா அவர்கிட்ட நீங்க ஒரு வார்த்தை கேட்டுங்க. இந்த மாதிரி சேனல்ல குடுக்குறேன் சார், உங்க நம்பர் குடுக்குறோன்னு கேளுங்க. சரிங்கண்ணா. தப்பு இல்ல. ஏன்னா யாராவது பாத்தாங்கன்னா டக்குன்னு வந்து கூப்பிட்டோம், இது காவல்துறை நேரடியா தலையிட்டு இருக்குங்கிறது மத்தவங்களுக்கு தெரியணும். அதனால அவர் நம்பரையும் சேர்த்து கூட போடலாம். சரிண்ணா. இல்ல அது ஏதாவது போட்டோம்னா பிரச்சனை ஆகுமா என்னங்கிறது? பிரச்சனை இல்லை. இப்ப அவர் வந்து ஒரு தேடப்படும் குற்றவாளி தானே இப்போ. ஆமா ஆமா. உங்ககிட்ட வந்து ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு செக் எல்லாம் கொடுத்துட்டு நான் ஒரு மாசத்துல செட்டில் பண்றேன்னு சொல்லிட்டு அவர் இன்னும் பண்ணல இல்ல. ஆமாண்ணா. இன்னைக்கு வந்து சரியா வந்து 80 நாள் ஆகுதுண்ணா. அடேங்கப்பா. 80 நாள் ஆகுதுண்ணா. செக் இப்போ நான் வக்கீல்கிட்ட கொடுத்து நீ 10 நாள் ஆகுதுண்ணா. கலெக்ஷன் போட்டு எடுத்து வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி சொல்லி இன்னைக்கு 10 நாள் ஆகுதுண்ணா. அதான் மாதிரி இருக்குங்கண்ணா. ரைட்டுங்கண்ணா. ரைட். நீங்க வந்து பள்ளிப்பாளையம்? ஆமாண்ணா. ரைட். ஈரோடு பள்ளிப்பாளையம்ண்ணா. ஓகே ஓகே ஓகே. நீங்க அனுப்பி விடுங்க, நான் ரெடி பண்றேன் நானு. சரி ஓகேண்ணா. ஓகே ஓகே ஓகே. ரைட். லாரி டுடே டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் லாரி டுடே ஜெயக்குமாரின் அன்பு கலந்த வணக்கம். லாரி டுடே டிவி சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணி வைங்க. லாரி தொழில் சார்ந்த பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். லாரி டுடே டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை அழுத்துங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். நன்றி, வணக்கம்.